இப்போ நம்ம வந்து மூக்கடலை காரக்குழம்பு வைக்க போகிறோம். கருப்பு மூக்கடலை, அது வந்து காரக்குழம்பு மாதிரி, குருமா கிடையாது, காரக்குழம்பு வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு இது பாருங்க, இது வந்து கேப்சிகம், உருளைக்கிழங்கு, இது பாருங்க, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, இந்த பாருங்க, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேப்சிகம் போட போகிறேன். கேப்சிகம் போட்ட பிறகு கருவேப்பிலை, அடுத்து இது பாருங்க, பொரியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், நெக்ஸ்ட்டு பூண்டு, இது பாருங்க, தட்டி வச்சுருக்கேன். அப்படியே ஒன்றும் பாதியமாக அப்படியே தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும். கொஞ்சம் காரக்குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி, இது பீன்ஸ், இது வந்து உருளைக்கிழங்கு. இதெல்லாம் நல்லா வதக்கணும். தக்காளியோடைய அந்த காய்கள்லாம் நல்லா வதங்கிடும். ஏன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் தக்காளியோடையும் நல்லா வதங்கிடும். வேக வச்சு வடித்த கருப்பு மூக்கடலை, மூக்கல்லையில் ஆல்ரெடி வந்து வேக வச்ச போதே உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ கம்மியாக போடுறேன். இது வந்து நல்லா வதங்கணும், எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். எல்லாமே புதுசாகவே இருக்குது பாருங்கள், சும்மா காரக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அடுத்து மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். தேங்காய் ஊற்றாமல் கொஞ்சமாக. இது இந்த மாதிரி பொரியல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். இது கொஞ்சமாக தண்ணி, 1 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் ஆட் பண்ணிங்க. தேங்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேப்சிகம் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, பொடியாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு, எல்லாமே ஆஃப் ஒரு 4 பீன்ஸு, ஒரு ஆஃப் பொட்டேட்டோ, இதெல்லாம் போட்டு மூக்கடலை, வேக வச்ச மூக்கடலை போட்டு உப்பு, மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். வேணுன்னா நான் இன்னும் கொஞ்சம் சுண்டன பிறகு திக்காயிடும் இல்லையா, அப்படியே வச்சுப்பேன். இல்லைன்னா தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம். எவ்வளோ உங்களுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவோம். தேங்க்யூ.